சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். உட்காருங்க. தேங்க் யூ டாக்டர். அந்த அம்மாவுக்கு உள்ளுக்குள்ள பெயின் இருந்திருக்கு இத்தனை நாளா. அதை சொல்லாம மறைச்சிருக்காங்க. இப்பதான் அது ஃபுல்லா அஃபெக்ட் ஆயிருக்கு. மிடில் ஏஜா இருந்தாலும் அதுக்கு காரணம் ஒபிசிட்டி தான். ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அதை சரி பண்ணிடலாம். தேங்க் யூ டாக்டர். என்ன 1.5 லட்சம் ரூபாய் தேவைப்படும். 1.5 லட்சமா? எவ்வளவு குயிக்கா ரெடி பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் கியூர் பண்ணிடலாம். 1.5 லட்சம் ரூபாய் பணத்துக்கு நான் எங்க போவேன்? ஆபீஸ்ல இருக்கிற லோன்லாம் போட்டு இவனை படிக்க வச்சுட்டேன். இனிமே என்ன நம்பி யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க. என்ன திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்க? எவ்வளவு தடவை திருப்பி பார்த்தாலும் அது 100 ரூபாய் நோட்டு தான். வெறும் பணத்துக்காக மட்டும் வேலை பார்க்க முடியாதுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு இந்த பணம் மட்டும் தான் உங்க அம்மாவை காப்பாற்ற முடியும். 40 வயசுல அவன் கோடீஸ்வரன் ஆகிறது இருக்கட்டும், முதல்ல பெத்த தாயை காப்பாற்ற சொல்லுங்க. அசோக், ஒரு பெத்த குழந்தைய காப்பாத்துறது எப்படி ஒரு தாயினுடைய கடமையோ அதே மாதிரி உங்க அம்மாவை காப்பாத்துறது உன்னுடைய கடமை. இன்று என் நிழல் கூட என்னை குனிந்து பார்க்கிறது. மாமா, இந்த மெடிசன்ஸ் எல்லாம் போய் வாங்கிட்டு வா. பாட்டி, இந்த மாத்திரை ஒரு வாரத்துக்கு சாப்பிடுங்க, உடம்பு குணமாயிடும். ரொம்ப நன்றிம்மா, நீ நல்லா இருக்கணும் தாயி. ஏதாவது தேவைன்னா என்ன வீட்டுல வந்து பாருங்க. ஆகட்டுமா, நான் வரேம்மா. இன்று என் நிழல் கூட என்னை குனிந்து பார்க்கிறது. பாவம், என்ன கஷ்டமோ. நாளை அந்த நிலவும் உன்னை அண்ணாந்து பார்க்கும். பாரு, நல்லா பாரு. போன வருஷம் இந்தியாவிலே 15வது பணக்காரனா இருந்தேன். இந்த வருஷம் 10வது இடத்துக்கு வந்திருக்கேன். என்னோட எய்ம் நம்பர் 1 வரணுங்கிறதா. என்னால தமிழ்நாட்டுக்கு பெருமைன்னு பத்திரிகை எல்லாம் பாராட்டி கவர் ஸ்டோரி எழுதுறாங்க. நீ என்னடானா சோஷியல் சர்வீஸ்ங்கிற பேர்ல சேரி பசங்களை குளிப்பாட்டி விட்டு என் மானத்தையே வாங்குற. அடுத்த வாரம் ஒரு ஜெர்மன் கம்பெனியோட கொலாபரேஷன்ல 2 ப்ராஜெக்ட் சைன் பண்ண போறேன். அதுக்காக அந்த கம்பெனி டெலிகேட்ஸ் எல்லாம் இங்க வராங்க. அந்த சமயத்துல நீங்க இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பண்ணுவேன். அதனால சுதந்திரமா ஒரு 15 நாளைக்கு போய் ரெஸ்ட் எடு. இங்க இல்ல, ஃபாரின்ல. நான் எங்கேயும் போக மாட்டேன். போகாம இங்க இருந்து ரோட சுத்த போறியா? நீ கண்டிப்பா போற. ஜெர்மனில இருந்து திரும்பி வந்த உடனே நம்மளோட ஒரு கம்பெனி பொறுப்பை நீ ஏத்துக்கணும். நான் ஒண்ணு ஏத்துக்க மாட்டேன். ஏத்துக்கணும். அப்பதான் என் கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியும். நீ மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல தப்பு இல்ல. அதுக்காக ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒருவேளை சோத்த போட்டு அவனை சோம்பேறியாக்காத. முடிஞ்ச ஒரு வேலையை கொடுத்து அவனை உழைப்பாளியாக்கு. நம்ம கிட்ட 12,000 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அவங்கள 24,000 மாத்திரத்துக்கு ட்ரை பண்ணு. அதுதான் உண்மையான உதவி. அதெல்ல டாடி, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். கண்டிப்பா ஃபாரின் போற. நான் எங்கேயும் போகவும் மாட்டேன், எந்த பொறுப்பையும் ஏத்துக்கவும் மாட்டேன். ஏ, பறக்கிறதுக்கு வானம் பத்தலன்னு நினைக்கிற பறவனி ஏன் கூண்டுக்குள்ளே இருக்கணும்னு ஆசைப்படுற? எனக்கு என்னவோ இந்த ஃபாரின் ட்ரிப்னால ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் தோணுது. ஒத்துக்க.